ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்துட்டு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அந்த பேனல்ல இருந்து தூக்கிட்டு உச்சநீதிமன்ற நீதிபதி பதில் ஒரு அமைச்சரை நீங்க போட்டு அந்த அமைப்பையே சீர்குலைச்சிட்டீங்க, அந்த குழுவையே பேனலை சீர்குலைச்சிட்டீங்க. சுதந்திரமான தேர்தல் ஆணையத்தை உருவாக்க தேர்தல் ஆணையர்களை நியமனம் செய்யக்கூடிய அந்த பேனல் எப்படி இருக்க வேண்டும் என்று நாங்கள் கட்டமைத்தோமோ அதை நீங்கள் சீர்குலைத்து விட்டு இன்றைக்கு எங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றீர்கள். இந்திய அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா அவர் சொல்றாரு, நீங்க அப்படிலாம் இன்னைக்கு அது இண்டிபெண்டா தான் இருக்கு. முதல்ல ஒன்று இண்டிபெண்டா இருக்குதா இல்லையான்றத நீங்க சொல்றதுனால அது ஆயிடாது, அப்படி இருக்கிறதா எல்லாரும் உணரணும் அப்படின்னாரு. அச்சாரு திருப்பி தீபங்கர் ஜட்ஜி நீதிபதி தட்டா திருப்பி கேட்டார் வெங்கட்ரமணியை பார்த்து, ஒரு சட்டம் சரியானதா இல்லையா அப்படின்றத என்கிட்ட வரீங்கல்ல எங்ககிட்ட, அப்ப நாங்க வரும்போது அது எப்படி சரியானதா இருக்க முடியும்ன்றதை நாங்க சொல்றோம்ல, நாங்க அதை வேலிடேட் பண்றோம்ல, அப்ப அதை மட்டும் ஏன் ஏத்துக்கிறீங்க? உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.manaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் தோழர்களே, ரோஸ்டர்ஸ் இதன் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்திய உச்சநீதிமன்றம் நீதிபதி தீபங்கர் தத்தா தலைமையிலான அமர்வு ஒரு முக்கியமான குரலை ஒலித்துள்ளது. அது என்னவென்றால், இந்த நாட்டினுடைய ஜனநாயகம் நிலைக்க வேண்டும் என்றால் இந்த நாட்டினுடைய தேர்தல் ஆணையம் மெய்யான சுதந்திர அமைப்பாக இருக்க வேண்டும். அதாவது தேர்தல் ஆணையம் சுதந்திரமான அமைப்பு அப்படின்ட்டு பேருக்கு இருக்கக்கூடாது, அது அவ்வாறு இருப்பதை மக்கள் உணர வேண்டும். மெய்யான சுதந்திர அமைப்பாக தேர்தல் ஆணையம் இருக்க வேண்டும். அது இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்திற்கு அவசியம். ஆனால் என்ன நடந்தது என்றால், 2023 நாங்கள் இந்திய அரசமைப்பினுடைய 144வது ஆர்டிகல், அதாவது ஒரு தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை ஆணையர், தேர்தல் ஆணையத்திற்கு மேலும் 2 ஆணையர்கள் ஆகியோரை நியமிக்கக்கூடிய அந்த முறைமைக்கு நாங்கள் ஒன்றை உச்சநீதிமன்றம் ஒன்றத்தை பரிந்துரை செய்தது. அப்படி தேர்தல் ஆணையர்களை நியமனம் செய்ய அந்த குழுவில் இந்தியாவினுடைய பிரதமர், நாடாளுமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர், உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ஆகியோர் கொண்ட அமர்வு தான் அவர்களை தேர்வு செய்ய வேண்டும் என்று இருந்தது. அதைத்தான் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னோம்னா, இந்த அனூப் பரன்வால் என்கின்ற வழக்கில் நாங்கள் கொடுத்த அந்த தீர்ப்பு தான் சுதந்திரமான தேர்தல் ஆணையத்தை அமைப்பதற்கான அடிப்படையை தந்தது. ஆனால் நீங்க என்ன பண்ணீங்க, அட்டர்னி ஜெனரல் வெங்கட்ரமணியை பார்த்து அவர் கேட்கிறாரு, நீதிபதி தீபங்கர் தத்தா, ஆனால் நீங்க என்ன பண்ணீங்க, இந்த அரசு என்ன பண்ணிச்சு, ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்துட்டு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அந்த பேனல்ல இருந்து தூக்கிட்டு உச்சநீதிமன்ற நீதிபதி பதில் ஒரு அமைச்சரை நீங்க போட்டு அந்த அமைப்பையே சீர்குலைச்சிட்டீங்க, அந்த குழுவையே பேனலை சீர்குலைச்சிட்டீங்க. இப்ப பிரதமர் இருப்பாரு, ஒரு அமைச்சர் இருப்பாரு, அப்புறம் எதிர்கட்சி தலைவர். இவங்க 3 பேர்ல 2 பேர் தேர்ந்தெடுக்கிறவங்க தான் தேர்தல் ஆணையர், தேர்தல் தலைமை ஆணையர். அது எப்படி இருக்கும்? அப்ப அந்த சுதந்திரமான தேர்தல் ஆணையத்தை உருவாக்க தேர்தல் ஆணையர்களை நியமனம் செய்யக்கூடிய அந்த பேனல் எப்படி இருக்க வேண்டும் என்று நாங்கள் கட்டமைத்தோமோ அதை நீங்கள் சீர்குலைத்து விட்டு இன்றைக்கு எங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றீர்கள் என்று சொல்லும் பொழுது, அப்பொழுது இந்திய அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா அவர் சொல்றாரு, நீங்க அப்படிலாம் இன்னைக்கு அது இண்டிபெண்டா தான் இருக்கு. நீங்க ஒரு புட்டிங் நல்லா இருக்குதா இல்லையா அப்படின்றத சாப்பிட்டு பார்த்தா தானே தெரியும் அப்படின்னாரு. அதான் இவர் சொன்னாரு, அது இருக்கட்டும், முதல்ல ஒன்று இண்டிபெண்டா இருக்குதா இல்லையான்றத நீங்க சொல்றதுனால அது ஆயிடாது, அப்படி இருக்கிறதா எல்லாரும் உணரணும் அப்படின்னாரு. அச்சாரு திருப்பி தீபங்கர் ஜட்ஜி ஏன் சொன்னாரு, அப்படியா செயல்படுது தேர்தல் ஆணையம்? இன்னைக்கு இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கைகளை எவ்வளவு பெரிய குளறுபடி, எவ்வளவு கேஸ், எஸ்ஐஆர் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட எல்லா இடத்துலையும் பாஜக வெற்றி, மகத்தான வெற்றி, ஆட்சி மாற்றம் நிகழ்ந்து விட்டது. இதெல்லாம் ஜட்ஜுக்கு புரியாதா? பல நேரங்களில் புரியாத மாதிரி தான் ஜட்ஜுகள் இருக்காங்க, அது வேற கதை. இந்த நாட்டுடைய உச்சநீதிமன்ற ஜட்ஜி உட்பட. ஆனா ஜஸ்டிஸ் தீபங்கர் தத்தா அவர் சொல்றது என்னன்னா, நாங்க ஒரு வழிமுறையை கொடுத்தோமே, அதையும் நீங்க ஏற்றுக்கொள்ளாமல் அதை நிராகரிச்சீங்க,
அப்போ இவர் சொல்றாரு, அப்போ இந்த நீதிமன்றம் வந்துட்டு இரண்டாவது நாடாளுமன்றமாக ஆக நினைக்குதா, சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரத்தை எடுத்துக்குதா தன் கையில் அப்படின்னும் போது, ஒரு சட்டம் சரியா இல்லையான்றது எங்ககிட்ட வரீங்கல்ல. நீதிபதி தட்டா திருப்பி கேட்டார் வெங்கட்ரமணியை பார்த்து, ஒரு சட்டம் சரியானதா இல்லையா அப்படின்றத என்கிட்ட வரீங்கல்ல எங்ககிட்ட. அப்ப நாங்க வரும்போது அது எப்படி சரியானதா இருக்க முடியும்ன்றதை நாங்க சொல்றோம்ல, நாங்க அதை வேலிடேட் பண்றோம்ல. அப்ப அதை மட்டும் ஏன் ஏத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் முக்கியமான ஒரு இடத்த சொல்றாரு. இந்த நாட்டினுடைய தேர்தல் ஆணையத்தை அமைக்கிறதுக்கான அந்த வழிமுறை விதிமுறை இருக்கு இல்லையா, அது வந்துட்டு பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்றார். ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கான இந்த அரசமைப்பினுடைய அடிப்படையில் இருக்கின்றது தேர்தல் ஆணையம் என்கின்ற சுதந்திர அமைப்பு. சோ இதனுடைய சுதந்திரத்துக்கு நீங்க சீர்குலைச்சிட்டீங்க அப்படின்னோம்னா ஜனநாயகம் நிலைக்காது. யார் சொல்றது? ஒரு பெஞ்சினுடைய தலைமை நீதிபதியாக இருந்த திபங்கர் டெட்டா. விரிவான இது இன்னைக்கு இது ஹிந்துல வந்திருக்குது, எடுத்து பாருங்க நீங்க. அருமையான இது. அப்புறம் சொல்லிட்டு அவர் சொல்றாரு, நான் சொல்லிட்டேன், ஆனாலும் நீங்க பண்ண இந்த காரியம் இருக்கு இல்லையா, சீஃப் ஜஸ்டிஸை தூக்கி போட்டு அந்த இடத்துல ஒரு கேபினெட் அமைச்சரை போட்டுக்கிட்டு இப்போ மோடி, அமித்ஷா, ராகுல் காந்தி வரதுக்கு முன்னாடி அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பேரை வச்சுட்டு இருப்பாங்க. இவர் தான் தலைவர், தலைமை தேர்தல் ஆணையர், ஆமா அவர் தான். இவங்க 2 பேர் தான் தேர்தல் ஆணையர்கள், ஆமா அவங்க தான். இதுல ராகுல் காந்தியினுடைய பேச்சுக்கு என்ன இருக்குது? நாங்க போயிட்டு காஃபி பிஸ்கெட் சாப்பிட்றதுக்காக போக தயாரில்லைன்ட்டு அவர் போக மாட்டேன்ட்டார். அதுக்கு தானே இப்போ மோடி, அமித்ஷா அந்த கம்பெனியுடைய வேலை என்ன? ஜனநாயக அமைப்புகள்லாம் சீர்குலைச்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு ஆக்கிறது, எல்லாம் எங்களை கேட்டுட்டு தான் செயல்படும் அப்படின்றது. அப்படி தேர்தல் ஆணையத்தை நீங்க பண்ணிட்டீங்களா? இதுதான அடிப்படை, இந்த நாட்டினுடைய அரசமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படையை சீர்குலைக்க கூடியது இதுன்றாரு திபங்கர் டெட்டா. சொல்லிட்டு சொல்றாரு, நான் இந்த வழக்கை ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சுக்கு ரெஃபர் பண்ண போறேன், அரசமைப்பு அமர்வுக்கு நான் ரெஃபர் பண்ண போறேன், அவங்க தீவிரமாக ஆராய வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப நம்மளாம் வந்துட்டு எஸ்ஐஆர் அது இது எவ்வளோ தீர்ப்புல பாத்தீங்கன்னா குளறுபடி தான். ஆனா ஒரு நீதிபதி உச்ச நீதிமன்றத்தில் உட்காந்துக்கிட்டு இது முதல்ல இந்த தேர்தல் ஆணையம் சுதந்திரமான தேர்தல் ஆணையமா இல்லை என்று அவர் சொல்லிட்டாரு. அதான் ரொம்ப முக்கியம். ஸோ இது அரசமைப்பு அமர்வுக்கு அனுப்பப்பட போது அதனுடைய சுதந்திரத்தை தக்க வைக்கக்கூடிய அளவிற்கு இந்தியாவினுடைய தலைமை தேர்தல் ஆணையரையும் தேர்தல் ஆணையர்களையும் நியமிக்கக்கூடிய அந்த பேனல்ல கட்டாயம் இந்திய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி இடம்பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீர்ப்பு வந்துச்சா ரொம்ப நல்லா இருக்கும். நடக்குமான்னு பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம் தொடர்களே. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.